வீட்டில் தண்ணி சிகரெட்டு எதுவுமே நமக்கு கிடையாது. ஆமாம் வந்து அக்மார் 100% நல்லா வெட்டி அப்படின்னு மூஞ்ச பார்த்தா குடிக்கிற மாதிரி தெரியல. எனக்கு இப்போ தான் 18 வயசாகி 19 வயசு பறக்க போகுது. நான் இப்போ தான் ஸ்கூலே போயிட்டு இருக்கேன். இது தான் காலேஜ் போகணும். வேற என்ன சொல்லணுமா? ஸ்கூலே சேர போகிறேன். ஆமாம் சொல்லு. நான் என்ன பையன் ஸ்கூல் போயிருப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா வெற்றிவேல் அம்மா, இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த என்ட்ரன்ஸை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எந்த இடம் அப்படின்றது. ஆமாம் கைஸ், நாம் வந்து ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். எந்த கோயில் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தோம், எங்கேயாச்சும் ஒரு கோயில் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக நாங்கள் பிளான் பண்ணது இந்த கோவில் தான். நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வந்து ஃப்ரெண்டோட ரூம் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து காலையில் வந்து கிளம்பி தான் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். கீழேருந்து போகும்போது அந்த கோயிலை பார்க்கும்போது வந்து மலை மேலே இருக்குது, நல்லா பயங்கரமாக கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. பட் ஆனால் உள்ளே எப்படி இருக்கும், அங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்றது தெரில. இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன். இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது நமக்கு அந்த கோபுரம் வந்து சும்மா ஓரளவுக்கு டீசெண்டாக அழகாக நல்லா தான் இருக்குது. ஒரு வழியாக கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் செருப்பெல்லாம் எங்கே மறைய வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் கிடைக்காம பைக் பார்க்கிங்லேயே அந்த சந்தில் போட்டு வந்துட்டோம். யாராச்சும் எடுத்துகிட்டு போனாலும் தெரிய போகிறது இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து கோயிலில் போயிட்டு செப்பெல்லாம் தொலைச்சிருக்கு. வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படியே. இவன் அந்த டைம் ஆயிடுச்சு, நீங்கள் நேராக கோயிலாண்ட வந்துடுறான். இவன் வந்துட்டு திரும்ப வந்து என்ன 1 ஹவரா? 1 சாமி பார்க்கலாம் அப்படின்னா 100 டிக்கெட் எடுத்துக்கலாம். மச்சான் ஊர் இல்லை, அதனால் 100 ரூபா எடுத்து செலவு பண்ண சீக்கிரமாக வந்து ஃபால்ஸ் போகலாம். அதனால் சீக்கிரமாக வந்து 100 ரூபா டிக்கெட் எடுப்போ. அதிகமாகலாம் அது 500 ரூபா தான். 1 ஹவர்லாம் வெயிட் பண்ண முடியாது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு நுழைவாயில் என்ட்ரி வழியாக என்ட்ரி ஆக போகிறோம். முன்னாடி 2 பேர் போகிறாங்க. நம்ம அவர் ஏதோ வேலு வாங்கணுமா, இங்கே எங்கேயாட்டு வேலு விற்குமான்னு பார்க்க சொல்லியிருக்காரு. அந்த அக்கா பையில பாருங்க, வேலு வாங்கணுமா? அந்த போட போறியா? எந்த இருக்கே. எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த ஜோன், அதாவது தரிசனத்துக்காக லைனில் க்யூவில் போயிட்டுருக்கோம். இதுக்கு பேர் தரிசனம் கூண்டு, தரிசன கூண்டு. இது பேர் என்ன? இது பேர் யோகாவா? ஐயோ, திருத்தணி முருகன் கோயில். அதோ இது பேரு. இங்கே பேரியா? இது பேருண்ணா? இது பேர் இங்கே பேர். இது பேருண்ணா? இது பேர் என்ன சொல்லுவாங்க இதா? போற வழின்னு எனக்கு தெரியாதா? நீ வேற என்ன சொல்லு. மக்களே யாருக்குமே வந்து இதுக்கு பேர் என்னன்னு தெரியவே இல்லை. ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கைஸ், எந்த கோயில் இல்லாத அளவுக்கு உட்காரத்துக்காக டேபிள்லாம் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி கியூவில் நிற்கணும். பட் இந்த கோயிலில் மட்டும்தான் நமக்கு வந்து டேபிள்லாம் போட்டுருக்காங்க. அதனால இங்கே ஏதாவது சொல்ல விரும்புறியா? இந்த வீட்டில் ரொம்ப கேடு கட்டுவோம், ஃப்ராடு, இவனெல்லாம் நம்பி அவனும் பார்க்காதீங்க. வேற என்ன சொல்லுவோம் மச்சான்? பெருமையாக என்ன சொல்லுவோம்? சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. கீழே உட்காரல, டேபிள் சொல்றேன். கிழிஞ்ச பேண்டை போட்டு வந்திருக்காரு. ஒரு கோயிலுக்கு வந்திருக்காரு, நல்ல பேண்ட் போடணுங்கிறது. நல்ல பேண்ட் இல்லை பாருங்க. ஏதோ அதெல்லாம் ஷூட் பண்ணுவேன் காசு. நீ ஒன்று வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. யூடியூபர் நீ தான் கத்தல. நீ ஒன்னே சேர்த்துக்க. திருப்பதி போயிட்டு ரிட்டர்னு இங்கே வந்து இங்கே பார்த்துட்டு மகாபலிபுரம் மெட்ராஸ் எல்லாம் போகிறோம். அப்படியா? 3 நாளைக்கு. 3 நாளைக்கா? எத்தனை பேர்?
60 பேருங்களா? இப்போ நீங்கள் 60 பேர் மிக்சப்பில் இருக்கீங்க, எப்படி ஒன்றா 56 எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் ஏதோ பொழுதுபோக்குக்காக வந்திருக்கோம். கண்டிப்பாக. ஆமாம். இந்த என் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாரு, காசின்னு ஒருத்தன். அவன் தெரியும் பொம்பளை சோக்கு, அதுக்காக வந்திருக்கான். அவன் பொம்பளை சோக்குக்காக வந்திருக்கான். இல்லை சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் தான் சொல்லுங்க, நீங்கள் தான் காசி, நீங்கள் தான் சொல்லி ஆகணும். திருத்தணிக்கு வந்து என்னோட நல்ல வாய் குளருது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்னவோ சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. இதுக்கு மேலே நல்லா மாறிடுவேன். அப்போ இவனால கெட்டவங்களா இருந்தீங்களா? முன்னாடி கெட்டவன்னு சொல்லிருக்காங்க, இனிமேல் நல்லவனா மாறிடுவேன். தண்ணி சிகரெட்டு எதுவுமே நமக்கு கிடையாது. ஆமாங்க. வந்து அக்மார் 100% நல்லா வெட்டி அப்படின்னு கொஞ்சம் பார்த்தா குடிக்கிற மாதிரி தெரியுதா? இல்லைங்க, அவன் காலைல எழுந்த உடனே ஒரு லைட்டாக கட்டிங் போடுறாள். ஆனால் இன்னைக்கு கோயிலுக்கு வரணுன்னே அந்த கட்டிங்கை வந்து கம்மி விட்டுட்டான். இப்போ கோயில் விட்டு இறங்கினோடனே கட்டிங் போட்டு தான், அதெல்லாம் நைட்டு ஸ்டாக் வேறு வாங்கி வச்சுருக்கான். ஏன் இந்த மாஸ்க் போட்டிருக்காருன்னா, இவர் ஒரு கட்டிங் போட்டிருக்காரு. ஆமாம் ஆமாம். உங்கள் யூடியூப் உங்களுடைய வீலாகர் இவர் தான், சேனலோடைய ஓனர் எல்லாமே இவர் தான். சிகரெட் வேற அடிச்சிருக்காரு. கோயிலுக்கு வந்து அன்னைக்காட்டி சிகரெட்லாம் அடிக்காமன்னா வர மாட்டேங்காரு, அன்னைக்கும் சிகரெட் அடிக்காரு. முரளி ப்ரோ சொல்லுங்க, என்ன ஏன் எதனால ஏன் திடீர்னு திருத்தணிக்கு வரணும்னு பிளான் போட்டீங்க சடன்? அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன். காசிக்காக தான் வந்தோம். கல்யாணம்னு ஒரு ஆசை, அதுக்காக வந்திருக்கோம். பொண்ணு பார்க்குறதுக்காண்டி திருத்தணி வந்திருக்கோம். ஆமாம். அவன் மொட்டை அடிச்சாதான் பொண்ணு கிடைக்கும்னு சொன்னோம். ஆனால் இல்லை, எனக்கு பொண்ணு கிடைச்சா போதும் மொட்டை அடிக்கும். இவன் பார்ட் 2. ஸோ காய்ஸ், மெயினாக எதுக்கு வந்தோம்னா, இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகணுன்றதுக்காக தான் வந்தோம். இவங்க 2 பேர் தான் வயசு அதிகமாகுது எங்கள் கேங்கிலே. கேமராமேனே, நான் தானே கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தான் 2 பேருக்கு கல்யாணம் முடியணும், அதுக்காக தான் மெயினாக திருத்தணி கோயிலே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இவரே 2 பேருக்கு வந்து மேரேஜ் ஆகணும். எனக்கு இப்போ தான் 18 வயசு ஆகி 19 வயசு பறக்க போகுது. நான் இப்போ தான் ஸ்கூலே போயிட்டு இருக்கேன். இது வந்து காலேஜ் போகணும். வேற என்ன சொல்லணுமா? ஸ்கூலே சேர போகிறேன். ஆமாம், சேர போகிறேன்னு சொல்லு. எனக்கு கல்யாணம் இன்னும் பையன் நான் ஸ்கூல் போயிருப்பான். 25 ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. பிங்கரை கொடுக்காது 50 வயசு. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. இதுலேயே தெரிஞ்சுதுங்களா? நீங்கள் இவனுங்க எல்லாருமே சம போதையிலே இருக்கானுங்க. நைட் வச்சது இன்னும் தெரியல. நாங்கெல்லாம் குடிக்கிறதே இல்லை. என்னன்னா மது வீட்டுக்கு இப்போ நாங்கள் பேசுறது எதுவுமே இது யூடியூப்ல வராது, எதுவுமே வராது. பாட்டு 2 வருதான்னு மட்டும் பாரு நீ. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு மைத்தி அந்த பக்கம் திருப்பி காட்டு. அரோகரா. நீங்களே ஒன்று வருது என்னன்னு எதுக்கு கல்யாணம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? முருகர் கோயிலுக்கு எதுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கு வந்து 2 ஒய்ஃப் இருக்கு. 2 ஒய்ஃபு. ஆ, அவரோட முருகரோட தீவிர பக்தர் இவர். இவருக்கு வள்ளி தேவானைங்கிற மாதிரி இவருக்கு வந்து இவருக்கு மனசுல வந்து ஆசை, முருகர் வந்து பார்த்தா நம்மளுக்கும் ஒரு 2 ஒய்ஃப் கிடைக்கும். ஆல்ரெடி திருச்செந்தூர் போயிருக்காரு. அப்புறம் பழமுதிர் சோலை போனார், அப்புறம் சுவாமி மலைக்கு போனார். 6 படைக்கும் போவாரா, 6 பொண்டாட்டியும். நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி வந்ததுக்கு காரணம், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். திருத்தணி பார்த்ததே இல்லை, ஆனால் இப்போ பார்த்தாச்சு. திருத்தணி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இரு
இப்போ ஏன் தெரியுமா கத்தனா? எதுக்கு கத்துறான்னா அங்கே 2 3 பொண்ணு நல்லா இருந்துச்சு, அதை பார்த்தோன்னே இவனுக்கு அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. முருகனுக்கு இட்லி காலி ஆயிடுச்சு. இட்லி வடை சட்டை வடை இப்போ இட்லி கழியாட்டிமா வடைக்கு கத்தோம். ஏய் எனக்கு இட்லி பார்சல் எங்கடா? வீட்டுக்கெல்லாம் போகிற மாதிரிலாம் முடியாது. வேல் முருகனுக்கு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேற ஏதாட்டும் ஒரு டைலாக் ஏதாட்டும் நம்ம ஆட் பண்ணி புதுசாக சொல்லலாமா? திருத்தணி முருகனுக்கு, பழமுதிர்சோலை முருகனுக்கு அப்படின்னு வரிசை அச்சு தள்ளி விடு. திருப்பரங்குன்றனா பஸ்ஸா? ஒரு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆறு படை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த 6 படை என்ன படையில அதை சொல்லுங்க. அவனுக்கு தெரியும். வந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயுமே அந்த 6 படையை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிங்களா? ஆமா. எந்த இல்லை நான் படித்த மாதிரி சிலிபஸே 6 இல்லையே. படைனா என்ன படை அப்படின்லாம் வந்து சொல்லு. நான் சொல்கிறேன் பாருங்க. திருச்செந்தூர். ஓகே, ஃபஸ்ட்டு திருச்செந்தூரே கிடையாது. சரி ஓகே. நம்ம சொல்கிறோம் இல்லை ப்ரொசீஜராக சொல்லணும். பட் நம்ம வந்து திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, பழமுதிர்சோலை, பழனி பார்த்துங்க 6 நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஒன் டைம். சொல்லுங்கள் சார். இதெல்லாம் கட் ஆயிடுச்சு சார். ஐயோ அப்போ வேஸ்டா? இந்த கண்டென்ட் எடுக்கிறது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான், எல்லாமே கட்டிங் தான். வெற்றிவேல் முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு. ஓகே, காலை சாப்பிட்ட இட்லி 4 இட்லி சாப்பிட்டான். 4 இட்லி காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வடை இருக்குன்னு நினைக்கிறேன். சட்னி இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலி ஆகிடும். இப்போ காலி பண்ணிடுவோம், அவ்வளோதானே. ஓகே, கண்டென்ட் போதும், ஆஃப் பண்ணிடலாம். நாங்கள் என்னடா இவன் புதுசாக வச்சுட்டு போகிறான் அப்படின்னு. முரளி ப்ரோ எல்லோரும் காசியே பார்க்குறாங்க, ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. முரளி ப்ரோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை சேர்த்தாமிக்கோங்க. திருத்தணி விளாக் முடிய போகுது. திருத்தணி விட்டு வாங்க போகிறோம். திருத்தணி புது கோபுரம், அது இன்னும் கும்பாபிஷேகமே பண்ணல. திருத்தணியோட புது கோபுரம் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது கட்டி முடிச்சு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. ஐயா கட்டி முடிச்சிட்டாங்களாம்ப்பா. இன்னும் அதை வந்து ஓப்பன் பண்ணல. எடுக்கலையா? ஏன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே எப்படி போகிறதுயா? நம்ம இப்படி இங்கே போய் இப்போ ஃபோட்டோ எடுக்கணும். எனக்கு ஒரு நம்பர் கால். முரளி ப்ரோ கேமரா ஒதுக்கி இங்கே பாருங்க. இப்போ நீ உப்பு வாங்கணும் 10 ரூபா கொடுத்து. உனக்கு ஒன்று சால்ட்டு 20 ரூபாய். 1 20 ரூபாவா? அநியாயம் அநியாயம் இருக்குது. கிலோவே 5 ரூபா தானே. காசு உப்பியா பெருமானாலே வச்சுக்கலாம். காசு கிலோவே 5 ரூபா தான். பாக்கெட் 20 ரூபா. அப்போ ஒருத்தர் 1 கேன்சல் பண்ணுறேன். அவர் 2 பேரும் பண்ணுறதுக்காக அவனே அவனுக்காக உடம்பு ஃபுல்லாக தலை கைக்கெல்லாம் தேய்ங்க. 3 தான். உடம்பு கைக்கெல்லாம் தேய், உடம்பு ஃபுல்லாக சோப்பு போட்டு தேய்க்கிறான். சொந்தங்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போனாலே எப்போவுமே என்ஜாய்ன்ற மாதிரி நாங்கள் வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிற அனுபவன்றதால ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா தான் இருந்துச்சு கோயில். ஸோ மேலே இருந்து கீழே பார்க்கும்போது டாப் வியூலாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னொரு நாள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பில் நம்ம சந்திப்போம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் கோயில் முடிச்சுட்டு எதுக்கு இவ்வளோ காலையில் கோயிலுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கேருந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக ஆந்திரா போகிறோம். ஆந்திரா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதனால் அங்கே போகிறோம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் கோயில் வியூ வந்து பயங்கரமாக இருக்குது.
அதே மாதிரி மேலேருந்து பார்த்தாலும் ஓகே தான், ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு யார் வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் பண்ணி சொல்லிட்டு போங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா சி பாய்.